மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். உங்களுடைய நெருங்கிய நண்பரா இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் ஒரு கேட் கீப்பர் போல செயல்படுகிறாருன்னு நேரடியா நவீன் பட்நாயக் மேலேயே இந்த கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டது. முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் நவீன் பட்நாயக் ஆக்சசபிளாவே வச்சுக்க மாட்டேங்கிறார் வி.கே. பாண்டியன் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர் மேல. அதுக்கப்புறமா இந்த தோல்விக்கும் வி.கே. பாண்டியன் தான் காரணம்னு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல வி.கே. பாண்டியனுடைய அரசியல் ஓய்வை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது அவரு வி.கே. பாண்டியன் அவர்கள் இப்பதான் வந்தாரு அல்லது இப்பவே கிளம்பிட்டாருன்னு மேலிருந்து வாரியை பார்க்க தெரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் முன்னோக்கி போனோம். ஒரு சில வருஷங்கள் முன்னதாகவே நான் கூட ஒடிசா ஒரு தடவை போயிருக்கேன். போன போது நான் பேச்சு அடிபட்டது என்னன்னா, நவீன் பட்நாயக் இந்த மாநிலத்தை நடத்தல, பாண்டியன் தான் நடத்துறார். மற்றவரை நம்ம தமிழர்களுக்கு புரியணும்னா பொன்னியின் செல்வன் கதையில பழுவேட்டரர் மகாராஜாவை ஒரு சோழ மன்னரை வச்ச மாதிரி ஒரு அடக்கி வச்சிருக்காருன்னு பேரு. அது கொஞ்ச நாளாவே இது அரசியல் பர்சனாக பேசியிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் நாள் முன்னாடி அவரு அரசியல்லையே அவரே வரப்போறாரு. அவரோட கிட்டத்தட்ட வாரிசுங்கிற மாதிரி நவீன் பட்நாயக் சொன்னதுகிட்ட இருந்து அது ஒரு பொது புயல் கிளம்பி விட்டது தான் சொல்லணும். அதுல அந்த சமயத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் செஞ்சு ஒடியா அஸ்மிதா, ஒடிசாவின் கௌரவமே போயிடுது, தமிழ்நாட்டு ஒடிசா பொக்கிஷத்தோட சாவி எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி பரப்புரையில பேச ஆரம்பிச்சு ஹோல் திங் அவங்க முழுசா கவனிச்சிங்கன்னா அது வச்சுதான் அவர் தோத்திருக்காரு சொல்லணும். அதுல நவீன் பட்நாயக் சமயத்துல பாத்தீங்கன்னா அவர் இவ்வளவு நாள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஃப் மினிஸ்டர் அவர் தான், முதலமைச்சர் அவர் தான். ஸோ இது இவ்வளவு மோசமாக பிஜு ஜனதா தளம் தோற்கும் யாரும் நினைக்கவே இல்லை. அது ஒரு விதமான ஹியூமிலியேட்டிங் டிஃபீட். அதனால அது கிட்டத்தட்ட வெளிப்படையாகவே நிரூபிச்சாங்க பாண்டியன் அவர்களின் கூட இருப்பதுதான் காரணம். ஏற்கனவே நவீன் பட்நாயக் வயசாச்சு. அவருக்கு அதுக்கப்புறம் அவர் ஒரு பாண்டியன் என்னோட மூச்சு ஒடிசா தான் சொல்லிட்டாரு அவரு. ஆனா மக்கள் அதை ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லாம நடந்துக்கிறார் தான் நினைக்கிறேன். இதனால ஒரு நவீன் பட்நாயக்கின் கௌரவத்தையோ அந்த கட்சியோட செல்வாக்கையோ திருப்பி தரலாம்னு ஒரு சபலம்னு நினைக்கிறேன். இது ஒரு விதமான ஒரு அரசியல் தான். நம்ம தமிழ்நாட்டிലേക്ക് வந்தீங்கன்னா ஒரு காலத்துல எம்ஜிஆர் அந்த போது அவர் மலையாளின்னு சுத்தி காட்டினாங்க. நான் அரசியல் ரீதியா ஒரு சென்டென்ஸ் நான் கேட்க விரும்புறேன். ஒடிசால தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆட்சி அமைக்க முடியுமா? ஒடிசாவோட முதலமைச்சரா வரக்கூடியவர் ஒடியா மண்ணை சேர்ந்தவராக தானே இருக்க முடியும், ஒடியா மொழி பேசக்கூடியவரா இருக்கணும்ல அப்படின்னு பாரதிய ஜனதா பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாங்க. இப்போ பிஜு ஜனதா தளத்துடைய டிஃபீட்டு, இதுக்கப்புறம் வி.கே. பாண்டியனுடைய இந்த அரசியல் ஓய்வு, இது எல்லாமே பாரதிய ஜனதா அவங்களுடைய அந்த கருத்துருவாக்கத்துல வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுல என்னன்னா அதுல ஒரு முரண்பாடு இருக்குங்கிறதான் சொல்ல வந்தேன். இப்போ தமிழ்நாட்டிலேயே அந்த சில ஜெயலலிதா அவர்களை சில பேர் மைசூர் காரிங்க, சில பேர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் மலையாளினாங்க. அதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்றும் தப்பாக படலை. இந்த ஒரு இதை ஆனா அடிச்சு சொல்லி பெருசாவே இருக்கிட்டாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஒரு பெரிய சக்சஸ் நான் கருதுறேன். ஏன்னா அவங்கதான் இவ்வளவு வெளிப்படையா சொன்னாங்க. இந்திய அரசியலமைப்படி அது தப்பே இல்லை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரை வி.கே. பாண்டியனுக்கு ஒடியா மொழி தெரியலைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான இது உள்ளேந்து ஒரு தூண்டுதல்னால்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனா கிடைச்சிருக்குங்கிறது ஐயம் இல்லை. அது பாண்டியன்னாலதான் ஒரு 50% பாண்டியன் வந்ததுனாலையும் அது 50% பிஜேபி அதை பயன்படுத்தினதுனால தான் நினைக்கிறேன். நன்றி திரு மாதவ நாராயணன், இணைப்பில் விரிவாக பேசியதற்கு.